புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போறதுக்காக ராமாபுரம் தோட்டத்திலிருந்து காலையில் நேரம் புறப்படுவதற்கு கார் ஏற போறார். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓடி வந்து அவருடைய காரை சூழ்ந்துட்டு அழுகிறாங்க. ஒருத்தர் சட்டையை கழட்டி காட்டுறார். ஐயா, என் சட்டையை என் முதுகை பாருங்கன்னு பார்க்குறாரு. முதுகை பார்த்தா முதுகில் தடியால் அடித்து பெரிய பெரிய பாலமாக காயம். என்னப்பா நடந்துன்னு கேட்குறாரு. இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த தாய்மார்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் தொடர்ந்து 15 நாளாக மழை, எங்கள் வீடு வாசலெல்லாம் ஒழுகுது, எங்களுக்கு ஏதாவது உதவி அரசாங்கத்திலேருந்து வாங்கி கொடுக்கணும்னு கிராம மணியார்கிட்ட கேட்க போனோம். அந்த மணியார் எப்படா நீ வீட்டு வாசலுக்கு வரலான்னு சொல்லி வாசலை கால் வச்சதுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களை தன்னுடைய அடியாட்களை விட்டு தாக்குனாங்கன்னு சொல்லி அழுத உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரொம்ப மனவேதனைப்பட்டு விட்டார். நேராக செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகிறார். தலைமைச் செயலாளரை அழைக்கிறார், வருவாய்த்துறை செயலாளரை அழைக்கிறார், முக்கியமான அரசு அதிகாரிகள் அழைக்கிறாங்க. என்ன செய்கிறீங்களோ ஏது செய்கிறீங்களோ இன்றைக்கு மாலைக்குள் பரம்பரையாக இருக்கிற இந்த கிராம மணியக்காரர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களையும் தாழ்த்தப்பட்ட மக்கள் உட்பட அனைவருக்கும் விகிதாச்சார அடிப்படையிலே கிராம நிர்வாக அலுவலர் நியமிக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்டளையிடுகிறார். அப்போ அதிகாரிகள் சொல்றாங்க, அவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனாலும் சரி, என்ன ஆனாலும் இந்த ராமச்சந்திரன் பார்த்துக்குவேன், இனிமேல் இந்த பரம்பரை உரிமை என்பது கிடையாது என்று சொல்லி ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களை கிராம நிர்வாக அலுவலராக 4000 பேரை அப்போதே நியமித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட வரலாறு படைத்த இயக்கம் இந்த அதிமுக. இன்னொன்று சொல்கிறேன், எம்ஜிஆர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் பண்ணி போயிட்டுருக்கிறார். ஒரு தாயார் தன்னுடைய சேலையை கட்டின சேலையை பாதி சேலையை தண்ணியில், பாதி சேலையை உடம்புல கட்டிட்டு பாதி சேலையை தண்ணியில் துவைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை அப்படியே நின்று பார்த்து வேதனைப்பட்டு உடனடியாகத்தான் பொங்கலுக்கு இலவசமாக வேட்டி சேலை கொடுக்க வேண்டும் என்கிற திட்டத்தை ஏழை எளிய மக்களுக்காக மாற்றுச் சேலை கூட இல்லாமல் இருக்கிறார்களே என்கிற மனப்பான்மையோடு ஈவிரக்கத்தோடு செய்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட தலைவர் தொடங்கிய இயக்கம் இந்த இயக்கம்.